அவர்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அப்படின்றது தான் அந்த பெட்டிஷனுடைய சாராம்சம். இதை பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்பொழுதே நான் சொன்னேன், இதை திட்டமிட்டு ஆளும் தரப்பு செய்கிறது. ஏன்னா ரிப்பன் பில்டிங் வாயில் வந்து அமருங்கள் என்று சொன்னது யாருன்னா நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபு. இது 2 அமைச்சர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை. பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கும் ஈகோ பிரச்சனை கூட கிடையாது, கலெக்ஷன் பிரச்சனை. பேட்டை ரவுடி சேகர் பாபுவுக்கும் இந்த KN நேரு திருச்சி கொள்ளையன் KN நேருவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை கட்சிக்குள்ளே பேச முடியல அப்படின்றதுனால பொது வழியில் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இவர்களுக்கான பணி, அதாவது 2000 பேர் சொச்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 2000 சொச்சம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து தனியாரிடம் கொடுத்து விடுகிறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய கூற்று. இப்போ தனியாரிடம் கொடுத்து விடுகிறோம்னா அவங்க ஒரு ஏஜென்சி கண்டுபிடிக்கிறாங்க, ராம்கே